இப்பொழுதுமாய் கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். இந்த நாளிலே 1ஆம் தேதியாக இருக்கிறபடியினால் நாம் வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாமே வாக்குத்தத்த வசனங்கள் தான். ஆனால் நமக்கென்று ஆண்டவர் அவ்வப்பொழுது சில வசனங்களை கொடுப்பார். அந்த வசனங்களை வைத்து விசுவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. ஆக இந்த 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 மாதத்துக்கான ஒரு ஆசீர்வாதமான ஒரு மங்களகரமான ஒரு வார்த்தை யோபின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனம். புக் ஆஃப் ஜாப் chapter 36 verses 7. யோபு 36:7 வாசிங்க. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்து இருக்கவும் செய்கிறார். உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்து இருக்கவும் செய்கிறார். ஆமென். நல்ல வசனத்துக்காக, ஆசீர்வாதமான வார்த்தைக்காக, மங்களகரமான வார்த்தைக்காக நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தின் மேல உங்க வலது கரத்தை வைத்து அந்த வசனத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise God. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. நிறைய வசனங்களை நம்ம என்ன செய்யணும்? மனப்பாடமாக பண்ணி வச்சிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ ஒரு நிமிடம் ஜெபத்தோடு நாம் ஆரம்பிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயங்களெல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய்யும். எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்கப்பா. உங்கள் வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஞான இருதயத்தை கொடுங்க. ஆவியானவர் பேசுங்க, வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய சபையின் மக்களை எல்லாரையும் நான் என்கரேஜ் பண்ணுறேன். என்னன்னா, வசனம் எழுதுங்கன்னு சொல்லுகிறேன். ஆமீன். வசனத்தை எழுதும் பொழுது அதில் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நேற்றைக்கு நாங்கள் காங்கயம் ஜெபத்திற்கு போயிருந்தோம். அங்கே ஒரு சகோதரி சாட்சியாக சொன்னார்கள். அவர்கள் வசனத்தை எழுத வேண்டும் என்று உணர்த்தப்பட்டார்களாம். அவர்கள் எழுத ஆரம்பித்த பொழுது அவர்கள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணினதாக சொன்னாங்க. டெஸ்ட் எக்ஸாமில் இந்த டீச்சருக்கான தகுதி தேர்வுகளில் பாஸ் பண்ணினதாக சொன்னார்கள். ஆமேன். அதை போல எத்தனையோ அற்புத சாட்சிகள் இருக்கிறது. நிறைய தேவ மனிதர்கள் வேதாகமத்தை எழுதினார்கள். யாரோ ஒருத்தரை குறித்து கேள்விப்படும் பொழுது அவர் 6 முறை எழுதியிருக்கிறாராம் பைபிள். எத்தனை முறைங்க? 6 முறை எழுதியிருக்கிறாராம். அல்லேலூயா. இப்போ வசனத்தை எழுதும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அமுங்கி உட்காருவோம், இல்லாட்டி ஓடிட்டே திரிவோம். எதையும் ஒரு நிலையாக செய்ய மாட்டோம். ஆனால் வசனத்தை எழுதும் பொழுது என்ன செய்வோம்? ஒரு 1/2 hour 1 hour அமைதியாக உட்கார்ந்து அதை பார்த்து எழுதும் பொழுது நல்ல ஒரு சமாதானம் கிடைக்கிறது, நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கிறது. ஆமேன். அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம், அது நமக்குள்ளே போகிறது, அதுக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய கிருபையினால் நானும் எழுதி கொண்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப அதை எழுதும் பொழுது மன சமாதானமாக இருக்கிறது. அதை எழுதும்போது நமக்கு அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் புரிகிறது. ரொம்ப நாளாக எழுதுறதே நின்று போச்சு. ஆனால் எழுத ஆரம்பிக்கும் பொழுது கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் எழுத ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? பலப்படுத்துகிறார், கிருபை தருகிறார். என்னுடைய தாயார் அவங்க சொல்கிறாங்க, நிறைய நேரங்கள் ஓய்வாக இருக்கும்போது வசனம் தான் எழுது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எழுதுகிறாங்களாம். ஆமேன். அதே போல் நம்ம ஜானட் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க கிட்டத்தட்ட ஆதியாகமத்தில் ஆரம்பித்து எரேமியா வரைக்கும் வந்துட்டாங்க. எரேமியா வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆமேன். இந்த மாதிரி நிறைய வாலிப பிள்ளைகள் எழுதுறீங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் எழுதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 வசனமாவது எழுதுங்க. ஒரு 2 சாப்டராவது என்ன செய்யுங்க? எழுதுங்க.
ஒரு நாளைக்கு 34 அல்லது 36 32 வசனம் எழுதுனீங்கன்னா ஒரு வருஷத்துல 1000 நாள்ல வேதாகமத்தை என்ன செய்யலாம், நீங்க எழுதி முடிக்கலாம். ஒரு சின்ன ஸ்டார்டிங் தான். அந்த ஸ்டார்டிங் ஆகி அப்படியே என்ன செய்யணும், அதை ப்ரோலாங் ஆகிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வரும், ஒரு வெற்றியை காண்பீர்கள். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். அப்போ கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியில் என்ன செய்யுங்க, எழுதுங்க, பைபிளை எழுதுங்க. அது பெரிய பாக்கியம், பெரிய ஆசீர்வாதம், எத்தனையோ நன்மைகள் அதனால நமக்கு வருகிறது. ஆக நமக்கு சிந்தையில் நல்ல விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார், சர்ரத்தில் நல்ல சுகத்தை கொடுக்கிறார். பாருங்க, ஜானட் அம்மா அவங்க வீட்டில் வழுக்கி விட்டு கீழே விழுந்துட்டாங்க, முதுகில் அடிபட்டுருச்சு. டாக்டருக்கு சொன்னாங்க 3 மாதம் படுத்திருக்கணும்னாங்க. இடுப்பில் அடிபட்டு 3 மாதம் படுத்து ஓய்வு தான் எடுக்கணும்னாங்க. ஆனால் அந்த அம்மா வசனத்தை எழுதுறதுனால ஒரே மாசத்துல சுகம் பெற்று ஆலயத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதிரி எழுதுங்க. வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க சொன்னால் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் கஷ்டத்தின் மத்தியில் என்ன செய்யுங்க, எழுதுங்க. எழுத உங்களுக்கு ஆண்டவர் கிருபை தருவார், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும், வாசல்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. இப்போ டேவிட் கொஞ்ச நாளாக தான் நம்ம சர்ச்சுக்கு வராரு. அவர் குடும்பமாக எழுதுறாங்க. ஏன்னா குடும்பமாக வசனத்தை எழுதுறதுனால அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, நிறைய ஆர்டர்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாராம். அல்லேலூயா. இப்போ வசனத்தை எழுத கர்த்தர் உங்கள் வாழ்க்கை என்ன செய்வாருங்க, ஆசீர்வதிப்பார், வழிகளை திறப்பார், அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உயர்ந்தவர். ஆமென். வசனம் எழுதுறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, கடைப்பிடித்து எழுத பழகுங்க. சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம். சித்திரம்னு என்னதுங்க, வரைகிறது. கையில் வரைய தான் படங்கள் வரையும். அந்த மாதிரி எழுத தான் என்ன கிடைக்கும், கிருபையும் இரக்கமும் தயவும் கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆக முயற்சி பண்ணி எழுதுங்க. எழுதி ஒவ்வொரு வாரமும் அந்த நோட்டை கொண்டு வந்து என்கிட்டயோ பாஸ்டர் மாட்டியோ காமிச்சிட்டு போங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. ரைட், இப்போ நம்ம சாப்டருக்கு வருவோம். யோபு 36:7. தம்பி, இந்த லைட் வந்து ரொம்ப பிரைட்டர், கண்ணு கூசுது, கொஞ்சம் இந்த கம்மி பண்ணு. ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு எரிச்சலாக இருக்குது இன்னைக்கு, எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. நல்ல ஜெபமெண்ட் வரணும். ஆமென். ஜெபத்தோடு வந்து செய்யணும், அப்போ தான் அதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் காட். ஆமென். இந்த இது கொஞ்சம் குறைக்கணும். ஜீசஸ். சரி, கவனிங்க. இன்னும் கொஞ்சம் போதும். இந்த லைட் ஓகே. இது கொஞ்சம் பிரைட் பண்ணு. ஓகே, ரைட். சரி, யோபு பற்றினாலே எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும், கஷ்டம், பாடு, உபத்திரம், வேதனை. ஆனால் யோபுல அருமையான வசனங்கள் நிறைய இருக்கு. அப்படியே வேதத்தை நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட வசனம் என்னை சிந்திக்க வைத்தது. யோபினுடைய நண்பர்கள் 3 பேர். அந்த 3 பேரோடு கூட வந்தவன் இன்னொருவன். அவன் பேர் யாருன்னா எலிகு என்று சொல்லி. அப்ப இந்த எலிகு 31 அதிகாரம் வரைக்கும் அவர் அமைதியாக இருக்கிறார். எல்லாம் பேசுறத கவனிச்சுட்டே இருக்கிறார். 31 அதிகாரங்கள் யோபுனுடைய நண்பர்கள் மாத்தி பேசினாங்க. யோபு பதில் சொன்னார். அப்ப எல்லாம் அமைதியாக இருந்து அந்த எலிகு 32வது அதிகாரத்துல தான் என்ன செய்றார், வாய் திறந்து பேசுறாரு. நம்ம ரொம்ப நேரம் யாராவது பேசியிருந்தா சும்மா இருப்போமா? என்ன செய்யும், இடையில பேசிடும், இல்லாட்டி மண்டை வெடிச்சிடும். ஏதாவது பேசினா பொறுக்க முடியாட்டி என்ன செய்வாங்க, இடையில பேசிடுவாங்க இல்லையா? பொறுமையா யாரும் இருக்கவே. ஆனால் இந்த எலிகு என்ன செய்யற, 7 நாள் அமைதியாக உட்கார்ந்தது அந்த மாத்திரம் அல்ல,
ஒருத்தரையும் பேசுறத கேட்டுட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. பேசுறதுக்கு என்ன இல்லை, எல்லாம் பேசிட்டாங்க. யோபு என்னென்ன நொறுக்க முடியுமோ நொறுக்கிட்டாங்க. யோபு என்னென்ன அவங்களுக்கு சொல்லணுமோ சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன இல்லை, பேச வார்த்தை இல்லை. அப்புறம் தான் எலிகு அப்படின்றவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்ற நம்ம பார்ப்போம். எலிகு யாருன்னு சொல்லிட்டு, அவரு தான் இந்த 37ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார். அப்போ 32ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை படிங்களேன். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரயுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். சரி, யோபு தன் பார்வைக்கு எப்படின்னா நீதிமானா இருந்தபடியால் அவனுடைய நண்பர்கள் 3 பேர் வந்தாங்க. அந்த 3 பேர் என்ன செஞ்சாங்க, அவனுக்கு பதில் சொல்லி ஓய்ந்து போனார்கள். ஓய்ஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான், பேசி ஓஞ்சிட்டாங்க. லேலு, எனக்கு பேசாமையே நம்ம ஓஞ்சு போயிடுறோம். ஆனா இங்க பேசி என்ன செஞ்சாங்க, ஓய்ந்து போன. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, வார்த்தைகள். அப்பதான் எலிகு பேசுறாரு பாருங்க. 2வது வசனம் படிங்க. அதனால் ராமின் வம்சத்தானான பூசியன் ஆகிய பரகீலின் குமாரன் எலிகுவுக்கு கோபம் உண்டது. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமான் ஆக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. சரி, யோபுனுடைய நண்பர்களோடு கூட வந்தவன் எலிகு. இந்த எலிகுவை பற்றி என்ன வேதம் சொல்லுகிறன்னா, அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகியலின் குமாரன் எலிகுவுக்கு கோபம் உண்டு. இவங்க எல்லாம் பேசி ஓஞ்சிட்டாங்க. ஏன்னா இவன் சின்ன பையனா இருக்கிறான். அதனால என்ன செய்யறான், அமைதியா இருக்கிறான். ஏன்னா 7வது வசனம் சொல்லப்படுகிறது, முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று இருந்தேன். 7வது வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு, முதியோர் பேசட்டும். அவங்க எல்லாம், இந்த நண்பர்கள் எல்லாம் இவனை விட வயசுல பெரியவங்க. அதனால பெரியவங்க பேசட்டும்னு சொல்லி அமைதியா இருந்தாரு. அவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறாருங்க, இவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த எலிகு யாருன்னு சொன்னா, ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகியலின் குமார். அப்போ இந்த பேக்ரவுண்ட் எங்கிருந்து வருது, இவர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர்னா, ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருடைய வம்சத்துல வந்தவன் இவன். ஆமென். நீங்க பேக்ல போனீங்கன்னு சொன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்களை படிங்களேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 20-21. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் யார் என்றால், முதற் பேரான ஊஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல். சரி, இங்க என்ன படிக்கிறோம், ஆபிரகாமின் சகோதரன், அவன் பேர் என்ன, நாகோர். ஆபிரகாமுடைய தம்பி நாகோர். நாகோருடைய மனைவி பேர் மில்கால். இந்த மில்கால் பெற்ற பையன் பேர் என்ன, ஊஸ். அப்புறம் பூஸ். என்னதுங்க, ஊஸ் பூஸ் இல்லையா? அது இப்போ யோபு 1:1 படிங்க. யோபு 1:1. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஊஸ் தேசத்திலே. அப்போ நாகோருடைய பையன் பேரு ஊஸ். அந்த பையனுடைய பேர்லயே ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்துல தான் யார் வந்தா, யோபு வந்தார். சரிங்களா? அப்போ இந்த எலிகு என்பவன் யோபு இருந்த அந்த ஊரை சேர்ந்தவன். அப்போ இவன் யாருன்னா, இந்த ஆபிரகாமுடைய வம்ச வழியிலே வந்தவன் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் இதை குறித்து சொல்லுகிறார்கள். இந்த எலிகு ரொம்ப அறிவில் சிறந்தவனாக, ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். ஆமென். காரணம் என்னன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தவன். இந்த
எலிகுவுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு 4 காரியங்களை பேசுகிறார். என்ன சொல்றாருங்க? 4 இடத்துல அவர் பேசுகிறார். 4 ஸ்பீச் கொடுக்கிறார். ஒன்று, யோபின் சரித்திரம் 32ஆம் அதிகாரம் 6லிருந்து 33 வரைக்கும் பேசுறாரு. 2வது ஸ்பீச் எதுல கொடுக்குறாருன்னா யோபு 34ஆம் அதிகாரத்துல. 3வது ஸ்பீச் எங்க கொடுக்குறாருன்னா யோபு 35ஆம் அதிகாரத்துல. 4வது ஸ்பீச் எங்க கொடுக்குறாருன்னா 36, 37 ஆகிய இந்த பகுதிகளில் 32லேருந்து 37 வரைக்கும் 4 இடங்கள்ல யார் பேசுறா? இந்த எலிகுன்றவர் பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நான் படித்தேன். ரொம்ப ஆழமாக சொல்லுகிறார். அதில் ஒன்று, ஆண்டவரை பற்றி நிறைய காரியங்களை சொல்லுகிறார். தேவனை பற்றி என்ன செய்யறாருங்க? நிறைய விஷயங்களை இந்த எலிகு சொல்றாரு பாருங்க. இதில் நாம் பார்க்கும் பொழுது 33ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த எலிகு தேவனை பற்றி சொல்லும் பொழுது 33:14 வாசிங்க. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஆமா, என்ன சொல்ற? ஆண்டவரை பத்தி சொல்றாரு. கர்த்தர் ஒரு விசை சொல்லிய காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. ஆண்டவர் பிழை திருத்தம் பண்ணுகிற தேவன் அல்ல. எதை செய்தாலும் எப்படி பண்றவருங்க? பிழை இல்லாமல் செய்கிறவர். திரும்ப செகண்ட் டைம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? செய்ய மாட்டார். ஆனா மனுஷன் என்ன செய்வான்? ஒரு பேராகிராஃப் எழுத எத்தனை அடித்தல் திருத்தல் இருக்கும் பாருங்க, ஓவர் ரைட்டிங் இருக்கும் பாருங்க. ஆமென். ஆனா ஆண்டவர் அப்படி செய்கிற தேவன் அல்ல என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு இவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. சின்ன வயசுலேயே ஆண்டவரை பற்றி நிறைய அறிந்து வைத்திருக்கிறதெல்லாம் அங்கங்க உங்களுக்கு நான் கோடிட்ட இடம் போல காண்பிக்கிறேன். எல்லாம் கவனிச்சிங்கன்னா தான் புரியும். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இருக்கீங்களா? புரியுதா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட். அடுத்தது 34ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிங்களேன். பூமி மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சகரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? அவர் கேட்கிறாரு, பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? ஆமென். அதிகாரம் கொடுத்திருக்கிற ஆண்டவர், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துகிற ஆண்டவர். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் என்ன கொடுக்க? அதிகாரம் கொடுத்துருக்காரு. இல்லை, எது மேல அதிகாரம் கொடுத்துருக்காரு சொல்லுங்க? பூமியில் இருக்கிற விலங்குகள் மற்ற உயிரினங்கள் மேல ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காருங்க? அதிகாரம். ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது சொன்ன ஆண்டுகோள் என்று சொன்னார். ஆமென். ஆண்டுகோள், டொமினியன். He has given authority to dominion, to overtake every creatures. அவைகள் எல்லாம் ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இந்த வசனம் ரொம்ப எனக்கு பிடிச்சது. 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்களேன். இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமாய் எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி செய்யலாமா? இப்படி சொல்லலாமா? இவர்கள் எல்லாரும் அவர் கரங்களின் கிரியையே. ஆண்டவர் பாருங்க என்ன செய்யறாராம்? பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமாய் எண்ணாமலும். அல்லேலூயா. இந்த உலகத்துல யார பெருசா எண்ணுவாங்க? ஐஸ்வர்யவான்களை தான். ஆனா ஆண்டவர் பிரபுக்களையும் பார்க்கலையாம், ஐஸ்வர்யவானையும் பார்க்கலையாம். யாரை பார்க்கிறாராம்? ஏழைகளை பார்க்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி எவ்வளவு நல்ல தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவர் மாத்திரம் இல்லைன்னா ஏழைகளுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். பிரபுக்களை பாராமலும் பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானை அதிகமா எண்ணாமலும் இருக்கிறவர். அல்லேலூயா. ஏழையை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். ஏழையை தான் அதிகமா, அவனை எப்படி உயர்த்தலாம், அவனை எப்படி டெவலப் பண்ணலாம், அதை தான் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? பார்க்கிறார். ஆமென். ஒரு சகோதரி சந்திச்சேன், அவங்களோட பேசினேன். அவங்க சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட பள்ளியில என் மகன் படிக்கிறான். அந்த பள்ளியிலே நன்றாக படிக்கிறவர்கள் எல்லாம் ஏ செக்ஷன்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியா படிக்கிறவங்களாம் பி செக்ஷன்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க் குறைவாக வாங்கலாம், சி செக்ஷன். இப்படி படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, ஏ செக்ஷனில் வச்சு அவங்கள கோச்சிங் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கணுன்றதுக்காக. நாங்கள் இப்போ படிக்காத அந்த லாஸ்ட் செக்ஷன் போக போக அவனுக்குள்ளார என்ன ஆயிரும், நான் படிக்காதவன், அதனால தான் என்ன இந்த செக்ஷனில் போட்டுக்கிறாங்க. அப்போ பாருங்க, தராதரம் பிரித்து படிக்கிறவனையே ட்ரெயின் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு பேர் வரணும், மார்க் வரணுன்றதுக்காக. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, படிக்காதவனையும், ஆமென், படிக்காதவனையும் 100 மார்க் வைக்கிறதுக்கு தான், வாங்க வைக்கிறது தான். அவர் ஐஸ்வர்யவானின் பார்க்கிலும் ஏழையை அதிகமாய் எண்ணுகிறவர். அல்லேலூயா, வாட் a wonderful God that we have. ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா, ஆமென். ஜீசஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது பாருங்க, இன்னொரு காரியம் கூட சொல்றாரு. 35ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்களேன். பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும், ஆகாசத்து பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஞானவான்களும் ஆக்கி என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவரும் ஆகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. பாருங்க, பூமியின் மிருகங்களை பார்க்கலும் எங்களை புத்திமான்கள். பூமியின் மிருகம் எல்லாம் எப்படி இருக்குதான், புத்தி இருக்கு. ஆனா அதை விட, அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, மிருகங்களை பார்க்கலும் எங்களை புத்திமான்களும். ஆமென். மிருகங்களை பார்க்கல, அந்த மிருகங்களுக்கு பகுத்தறிவு இல்லை, ஆனா மற்ற அறிவு இருக்கு இல்லையா. பகுத்தறிவு இல்லை, மற்ற அறிவு இருக்கு. ஆனா அதை விட ஆண்டவர் என்ன செய்யறாராம், நம்மை புத்திமான்களாக வைத்திருக்கிறார். ஆகாசத்து பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஞானவான்களும். ஆகாசத்து பறவைகள் எப்படி இருக்குங்க, ஞானமா இருக்கு. எங்க வீட்டில் ஒரு சின்ன கிளி கூண்டு இருக்கு. அந்த கூண்டை தொட்டாலே என்ன செய்யும், அந்த கிளி டாயின்னு வெளியே வந்துடும். என்ன நம்ம தொடுறாங்கன்னு தெரியும் இல்லையா. அது எவ்வளோ அறிவை, சில நேரம் பாஸ்டம்மா போய் தொடப்போனால் அதுக்கு அது ஒரு பானை மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். அப்போ அது எவ்வளவு அறிவை செயல்படுகிறது. அதை பார்க்கிலும் நம்ம எப்படி வச்சிருக்காராம், ஞானவான்களாக அறிவுள்ளவர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றார், சோம்பேறியை பார்த்து சொல்றார், ஏ சோம்பேறியே, நீ என்ன செய், எறும்பின் இடத்துல போய் பாடத்தை கற்றுக்கொள்றார். ஆமென். எறும்பின் இடத்துல போய், ஆமா, அறிவாளியா படைச்சிருக்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சோம்பேறியா இருந்தா என்ன செய், எறும்பின் இடத்துல போய் பாடத்தை கற்றுக்கொள். பாருங்க, அறிவுள்ளவர்களை என்ன சொல்றாரு, அறிவில்லாத புத்தி இல்லாத அந்த பிராணிகளிடத்துல போய் அதை சொல்லும் பொழுது மகா ஞானமாய் மகா புத்தியாய் இருக்கிறது என்னவா, எறும்பு. இப்ப தேவ பிள்ளை அதை விட நம்ம என்ன செஞ்சிருக்காரு, ஞானம் உள்ளவர்களாக புத்தி உள்ளவர்களாக படைத்திருக்கிறார். அந்த புத்தியும் ஞானத்தை என்ன செய்யணும், நல்வழியில பயன்படுத்தணும். அல்லேலூயா. எவன்கிட்ட திருடலாம், எவனை ஏமாத்தலாம், எவனை கொள்ளையிடலாம், எவன் தலையில மிளகா அரைக்கலாம்னு அதை நினைக்கக்கூடாது. என்ன செய்யணும், எப்படி முன்னேறலாம், எப்படி ஆண்டவரை தேடலாம், எப்படி கர்த்தருக்குள்ள பலப்படுறது அப்படின்னு அந்த காரியங்களிலே ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணுங்க, வளரும்படியாகத்தான் ஆண்டவர் என்ன செய்யற, மிருகங்களை பார்க்கலும் எங்களை புத்திமான்களும், ஆகாசத்து பறவைகளை பார்க்கலும் எங்களை ஞானவான்களும் ஆக்கி. இப்படிப்பட்ட அநேக வார்த்தைகளை யார் சொல்றாருங்க, எலிகு சொல்றார். அடுத்தது பாருங்க, எலிகு சொல்ற இன்னொரு வார்த்தை படிங்க, 36:5 படிங்களேன். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். ஆமா, தேவனை பற்றி இன்னும் சொல்றாரு, தேவன் எப்படிப்பட்டவர், மகத்துவம் உள்ளவர், ஒருவனையும் என்ன செய்ய மாட்டார், புறக்கணிக்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஒருவனையும் புறக்கணியாதவர். அல்லேலூயா. மனுஷன் என்ன செய்வான், புறக்கணிப்பான். எதை வச்சு புறக்கணிப்பான், ஆளை பார்ப்பான், அறிவை பார்ப்பான், வசதியை பார்ப்பான், பின்னணியத்தை பார்ப்பான், தோற்றத்தை பார்ப்பான், என்ன செய்வான், புறக்கணிப்பான். ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாருங்க, புறக்கணியாதவர். அல்லேலூயா. ஒருவரையும் புறக்கணியாத. நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களை கேட்க, நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. புறக்கணிக்கிறீங்களா, சிலர் அவமதிக்கிறீங்களா? அப்படி இருந்தா ஆண்டவர் உங்களை அவமதிச்சு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது?
ஆமென். செக் யுவர் ஹார்ட். ஒருவரையும் புறக்கணியாதவர் நம்முடைய ஆண்டவர். ஏழையை புறக்கணியாதவர், வசதியில கம்மியா இருக்கிறவன் புறக்கணியா, அசிங்கமா இருக்கிறவன் புறக்கணியாதவர், கருப்பா இருக்கிறவன் புறக்கணியாதவர். சில பேர்ல என்ன செய்வாங்க, உதாரணமா இப்போ ஒரு பன் வாங்கிட்டு வராங்க, ஒரு வரிக்கு வாங்கிட்டு வராங்க, அந்த அது வந்து கருகி போயிருந்துச்சுன்னு என்ன செய்வாங்க, அது அடி பிடிச்சிருந்துச்சுன்னு என்ன செய்வாங்க, புறக்கணிச்சிடும். வெள்ளையா வேணும்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் எதையும் யாரையும் புறக்கணியாதவர், ஒருவனையும் புறக்கணியாதவர். அல்லேலூயா. அப்ப அவருடைய சுவாபங்கள் நமக்குள்ள என்ன செய்யணுங்க, வரணுங்க. அல்லேலூயா. சும்மா வாயில பேசிட்டு இருந்தா பத்தாது, செயல்களில் கொண்டு வரணும். நேசிக்கிற ஒரு அன்பு, நேசிக்கிற ஒரு பக்குவம் நமக்குள்ள வரணுங்க. அல்லேலூயா. ஆகவேதான் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் செயல்களில் மகத்துவமானவர், ஒருவரையும் புறக்கணியாதவர், மன உருக்கத்திலும் அவர் எப்படிப்பட்டவர், மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. மன உருக்கத்திலும் எப்படிப்பட்டவர், மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். ஆனா மனுஷன் எப்படிப்பட்டவன் பாருங்க, புறக்கணிக்கிற நம்பர் 1. ஆமென். இதெல்லாம் திருத்தணும். அதுக்கு தான் நம்ம ஆண்டவர் ஆலயத்துக்கு வருகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு வந்த அந்த எலிகூ சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, 7வது வசனம் படிங்களா, 36. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஆமென். இந்த தேவன் என்ன செய்யறாராம், எலிகூ சொல்றாரு, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல். அல்லேலூயா. அதான் ரொம்ப பிடிச்சது. நீதிமான்களை விட்டு கண் என்ன செய்ய மாட்டாராம், திருப்பவே மாட்டார். அல்லேலூயா. சில பேர் இங்க உட்கார்ந்துருப்பாங்க, கண் எல்லா பக்கம் ரவுண்ட் அடிக்க, எல்லாத்தையும் பார்க்கும். ஆனா ஆண்டவர் யாரை பார்க்கிறாராம், நீதிமான்களை பார்க்கிறார். அல்லேலூயா. நீதிமான விட்டு என்ன செய்ய மாட்டாராம், கண்களை விளக்கவே மாட்டாராம். அல்லேலூயா. என்ன எதுக்காக விளக்காம இருக்கிறார்னா, அவர்களை ராஜாக்களோட சிங்காசனத்தில் ஏறவும். இந்த நீதிமான் அப்படியே சும்மா இருக்கக்கூடாது, என்ன செய்யணும், அவனை ஆசீர்வதிச்சு ராஜாக்களோட சிங்காசனத்துல ஏறும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னங்க வாசிக்கிறோம் பாருங்க, உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்து இருக்க செய்கிறவர். அல்லேலூயா. எதுக்காக நீதிமான் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார்னா, அவனை உயர்த்தும்படியாக, அவன் என்றென்றைக்கும் உயர்வான இடத்துல உட்கார்ந்து இருக்கும்படியாக அவன் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளையை கர்த்தரை தேட தேட நம்ம நீதிமான்கள் ஆகிறோம். அல்லேலூயா. இந்த நீதிமான்கள் அப்படின்றது நம்முடைய சுய நீதியினால் வருகிறது அல்ல. நாம் தேவனை தேடி நம்முடைய சுவாபங்கள்ல, நம்முடைய பேச்சுக்கள்ல, நம்முடைய கிரியைகள் எல்லாம் மாற்றங்கள் வந்து அவரை நெருங்க நெருங்க நாம் நீதிமான்கள் ஆகிறோம். இந்த நீதிமான்கள் மேல ஆண்டவர் கவனமாயிருந்து, கண்ணோக்கமாயிருந்து, அவர்களை விட்டு என்ன செய்யல, கண்களை விலக்காமல் இருந்து அவர்கள் என்ன செய்யறாராம், ராஜாக்களோடு ஏறச் செய்கிறார். அல்லேலூயா. ராஜாக்களோடு அவர்களை சிங்காசனத்தில் ஏறவும். அல்லேலூயா. ராஜாக்களோட சிங்காசனம். யார் சிங்காசனம் உட்காருவா, ராஜா தான். அப்ப ராஜாக்களோட போய் உட்காரவும். அல்லேலூயா. அடுத்தது, உயர்ந்த ஸ்தலங்களில் என்றைக்கும் என்றைக்கும் உட்கார்ந்து இருக்க செய்கிறவர். அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தலங்களில் என்றைக்கும் உட்கார்ந்து. பிரைஸ் காட். தேவப்பிள்ளை நம்ம ஆண்டவரோடு இருந்தா, அவருக்குள்ள பலப்பட்டு கொண்டே இருந்தா, நம்மை விட்டு கண்களை அகற்ற மாட்டாராம். அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவங்க கையை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து ஒரு சிரிச்சு சொல்லுங்க, நீங்கள் நீதிமான்களானால் கர்த்தர் உங்கள் மேல் அவருடைய கண்களை பதிப்பார். உங்களை விட்டு அவர் கண்ணை திருப்ப மாட்டார். எதுக்கு திருப்பாம இருக்கிறார் தெரியுமா? உங்களை ராஜாக்களோட சிங்காசனத்துல ஏற பண்ணவும், என்றென்றைக்கு உங்களை உயர்வான இடத்துல வைக்கவும்
உங்கள் மேல் அவர் கண்களை வைத்திருக்கிறார். சொன்னீங்களா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தப்பு பண்றவனுக்கு பாருங்க, யாராவது அவனை பார்த்தா பயம் வந்துடும். ஆமென். தப்பு பண்றவனுக்கு என்ன, ஒரு பயம் வந்துடும். சில பேர் தப்பு பண்றவன் என்ன செய்வான், போய் ஒளிஞ்சு உட்காந்துக்குவான். இங்கேயே சில பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, 2 வாரம் வரான், 3ஆவது வாரம் வந்து என் முகத்தையே பார்க்க மாட்டேன், இங்கே மறைஞ்சு உட்காந்துக்கலாம் தான் பார்ப்பாங்க. எனக்கு கேட்ட என்ன பண்ணுறது, கேட்டா மறைஞ்சுக்குவாங்க, அப்படியே ஒளிஞ்சுக்குவாங்க. அது என்னது? திருட்டுத்தனம். அது என்னது? பயம். ஏன் அப்படி சொல்லுங்க? அவங்க நேர்மை இல்லை, அதாவது ஆண்டவரை தேடி வளரல, பலப்பட, ஏதோ சில காரியங்கள் இருக்கு, அதனாலதான் என்ன செய்யறாங்க, மறைந்து ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆனா ஆண்டவர் பாருங்க யாரு மேல நோக்கமா இருக்கிறாராம்? ஒளிரவங்க மேல இல்ல, நீதிமான்கள் மேல. நீதிமான் எப்படி இருப்பானா? சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். அல்லேலூயா. ஏன்னா அவன் நீதிமான், அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறவன். அவன் மேல ஆண்டவர் என்ன எப்படி இருப்பாராம்? கண்ணை வச்சிருப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ போட்டோ எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஃபோட்டோ, இப்போ உதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, கிறிஸ்மஸ் விழா நடக்குது, ஃபோட்டோ பிடிக்கிறோம் அல்லது வீடியோ எடுக்கிறோம். இந்த வீடியோ டிஸ்பிளே போட்டு காமிக்கிறோம். நம்ம சர்ச்சு விசுவாசிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. உங்கள் கண் யார் மேலே போகும்? உங்கள் கண் யார் மேலே போகும்? நான் எப்படி நிற்கிறேன் அதை தான் பார்ப்பீங்க இல்லையா? அதாவது நீங்கள் அவரவர் எப்படி இருக்கிறோன்னு தான் பார்ப்போம். இப்போ நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் அதில் இருக்கிறாங்க. இப்போ உங்கள் கண் யாரை பார்க்கும்? 10 பேர் இருந்தாலும் அதில் யாரை பார்ப்பீங்க? என் பிள்ளை எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பீங்க இல்லையா? அப்படி தானே பார்ப்பீங்க. கல்யாண ஆல்பம் கொடுக்குறாங்க, வீட்டுக்கு போனால் எடுத்து பாருங்கம்மா இப்போ தான் ஆல்பம் வந்திருக்குன்னு வேக வேகமாக திருப்புவாங்க மற்றதெல்லாம். ஆனால் அவங்க பேஜ் வரும்போது என்ன செய்வாங்க? கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பார்த்து எப்படி இருக்கிறோன்னு ரசிப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம்? கவனமாக பார்க்குறோம் இல்லையா? அதை போல நீதிமான்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கவனமாய் பார்க்கிறார், ரசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தான் நீதிமான், நான் தான் நீதிமான். நம்மேல் ஆண்டவர் கவனமாய் இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய கண்களை நம்ம விட்டு என்ன செய்ய மாட்டாராம்? விளக்க மாட்டாருங்க. எதுக்காக விளக்காம இருக்கிறாரு? நம்ம உயர்த்தணும். அல்லேலூயா. நம்ம மேல கொண்டு வரணும், நம்ம ஆசீர்வதிக்கணும், நம்மளை மேன்மைப்படுத்தணும். அதற்காக தான் என்ன செய்யறாருங்க? அவருடைய கண்களை நம்மை விட்டு விலக்காது இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் அந்த எலிகு சொல்றாரு, அவர் செயல்களில் ஆச்சரியமானவர், மகத்துவமானவர். ஆமென். அவர் ஞானவான, அதாவது அவர் ஞானமுள்ளவர், அவர் திருத்துகிற தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லவர்னு சொல்லி பல காரியம் சொல்றாரு. இந்த தேவன் என்ன செய்யறாராம்? நீதிமான்கள் மேல் கண்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை விட்டு தம்முடைய கண்களை விலக்கவே மாட்டார். காரணம் என்ன? அவர்களை உயர்த்தணும், அவங்களை உயர்த்தணும், அவங்களை உயர்த்தணும், அவங்களை உயர்த்தணும். ஆமென். மனுஷன் உயர்த்தணும்னு நினைக்க மாட்டான், சொந்தக்காரன் உயர்த்தணும்னு நினைக்க மாட்டான். அல்லேலூயா. வேற நண்பர்கள் உயரணும்னு நினைக்க மாட்டாங்க. என்னதான் அவங்க நாக்கில் நெய் ஒழுக பேசினாலும் அவன் மனசு என்னவா இருக்கும்? எப்படியாவது நம்மை காட்டிலும் மேலே போயிடக்கூடாதுடா, அவன் நம்ம காட்டிலும் மேலே போயிடக்கூடாது. நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க. ஆனால் பாருங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும்? மேலே போயிடக்கூடாது, நான் தான் மேலே இருக்கும். ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுங்களா? எல்லாரையும் மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் உயரணும்னு நினைக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆமீன். சாதாரண நாங்களே இப்படி நினைக்கும் பொழுது ஆமீன், கோடி மடங்கு நல்லவராகிய சர்வ வல்லவராகிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவராகிய உங்களை என்னை ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சவராகிய தேவன் நம்ம உயர்த்தணும், நம்ம நல்லா இருக்கணும். ஆமே, நம்ம உயர்வான இடத்துக்கு போகணும் தாங்க நம்மேல் அவர் கண்களை வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். கர்த்தருடைய கண்கள் யாரு மேல இருக்குதோ அவங்களை உயர்த்துவாருங்க. அப்படின்னா அவர் பார்வைக்குள்ள நம்ம இருக்கணும். அல்லேலூயா, பார்வையில் இருக்கணும். பார்வையில் இல்லாதவங்களை ஆண்டவர் கூப்பிட மாட்டாரு, அப்படியே பார்வையில் இருக்கணும். இப்போ பாருங்க, இந்த ஹால், இந்த சர்ச்சில் நம்ம உட்காந்துருக்குறோம், பின்னாடி சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இருக்காங்க. நான் அவங்கள இப்போ கூப்பிட முடியாது, ஏன்னா யார் இருக்காங்க எனக்கு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லா முகத்தை பார்க்கும்போது உங்களை நான் கூப்பிடலாம் இல்லையா? அந்த மாதிரி அவருடைய பார்வையின் எல்லைக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிடக்கூடாது, தூரம் போய் மறைஞ்சிடக்கூடாது, அவர் காணக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்தாங்க? ஆதாமும் ஏவாளும் போய் என்ன செய்தாங்க? ஒளிந்து கொண்டார்கள். ஆமென். அப்ப தேவ பிள்ளை தோட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சிட்டாங்க, சபைக்குள்ளாரையே ஒளிஞ்சிட்டாங்க, சபைக்குள்ளாரையே ஒளிஞ்சிட்டாங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது? ஒளியக்குள்ள அவர் பார்வையில் இருக்கணுங்க. அல்லேலூயா, அவர் கண்கள் மேல படணுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு பக்தன் பாட, குயவனே உன் கைகள் என் மேல படணுமே, என்னை உருவாக்கணுமே, என்னை சிருஷ்டிக்கணுமே, என்னை ஆசீர்வதிக்கணுமே. அதை போல் அவருடைய கண்கள் நம்ம மேல படணும். அவர் கண் நம்ம மேல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஆமென். மைக்கேல் ஏஞ்சலோன்ற ஒரு பெரிய ஆர்கிடெக்ட், சிற்பி. அவர் கண்களில் எந்தெந்த பாறையெல்லாம் படுதோ அந்த பாறையெல்லாம் நல்ல சிலையா செதுக்கிடுவாராம். அல்லேலூயா, ஆமென். சிலர் கண்களில் எதெல்லாம் படுது எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்க. ஆனா அவர் கண்களில் எதெல்லாம் படுது எல்லாத்தையும் என்ன செய்வாராம்? சிற்பமா செதுக்கிடுவாராம். அந்த மாதிரி ஆண்டவர் கண்களை நம்ம படணும்னா அவர் சமூகத்தில் இருக்கணுங்க. அல்லேலூயா, அவர் சமூகத்துல வந்துட்டே இருக்கணுங்க, அவர் பிரசன்னத்தில் இருந்துட்டே இருக்கணுங்க. அப்பொழுது அவர் பார்வைகள் நம்மேல் பட்டுட்டே இருக்கும். அவர் யோசிப்பாரு, இந்த மகன், இந்த மகள் என்னை தேடி வருகிறாள், இந்த மகன் என்னை தேடி வருகிறான், ஆகவே இவன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு உயர்வனா கொடுக்கணும்னு சொல்லி நம்மேல் நோக்கமா இருந்து, அல்லேலூயா, நமக்காக சந்தர்ப்பங்களை உருவாக்கி நம்மை உயர்த்துகிறவர், என்றென்றைக்கும் உயர்வாக வைக்கிறவர். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட், ஆமென். நமக்காகவே சந்தர்ப்பங்களை உருவாக்கி நம்மை உயர்த்தி, ஆமென், என்றென்றைக்கும் உயர்வான இடத்துல வைக்கிறவர். எவ்வளவு நல்ல தேவன். இதை தியானித்த பொழுது என் உள்ளமெல்லாம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆகவே தான் அன்னாள் சொல்லுகிறார்கள், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அவர் சிறியவனை எங்கிருந்து எடுத்து? புழுதியிலிருந்து எடுத்து. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி எங்க உட்கார செய்றாராம்? அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உயர்வான இடங்களிலே உட்கார செய்கிறார். அல்லேலூயா. உயர்வான இடங்கள்ல போனா நின்றுட்டே தான் இருக்கணும். சிலர்லாம் பாரு நின்றுட்டே தான் இருப்பாங்க. ஆமென். ஆனா ஆண்டவர் என்ன செய்றாருங்க? உட்கார செய்கிறார். அல்லேலூயா. உயர்வான இடத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். புழுதியிலிருந்து எடுத்து குப்பை. அன்னாள் பாருங்க, அற்பமா எண்ணப்பட்டாள், பெண்ணினாளால் அற்பமா எண்ணப்பட்டாள், மலடின்னு நினைச்சிட்டு இருந்தாள். அவளை சங்கடப்படுத்தும்படியாக பேசினாள். ஆமென். அவள் மனம் அடிவாகும்படியாக பேசினாள். ஆனால் அந்த அன்னாள் ஒரு நாள் தேவ சமூகத்திலே போனாள். அல்லேலூயா. அவருடைய கண்கள் அவள் மீது பட்டது. ஆண்டவர் யோசிச்சார், இவளுக்கு நான் குமாரனை கொடுத்துடணும். அல்லேலூயா. கொடுத்துட்டாருங்க. மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி பட்டணத்தில் குடியிருக்க செய்கிறவர் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் அந்த அன்னாளுக்கு கற்பத்தை கொடுத்து ஆசீர்வதித்தபடினாலே நிந்தை நீங்கினது. ஆமென். அதனாலதான் சொல்றா, அன்னாள் ஆண்டவரை குறித்து பாடும்போது சொல்றா, அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி. அல்லேலூயா. அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரச் செய்கிற ஒரு நல்ல தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது சங்கீதம் 113:7-8 வாசிங்களேன்.
சங்கீதம் 113:7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமென். பிரபுக்கள் அவர் என்ன செய்றார்? எளியவனை சிறியவனை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து உயர்த்தி எங்க உட்கார வைக்கிறாருங்க? பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப யாரு மேல நோக்கமா இருக்கிறாரு? நீதிமான் மேல நோக்கம். அப்ப யாரெல்லாம் நீதிமான் சொல்லுங்க? நீங்களும் நானும் தான் நீதிமான். அந்த நீதிமான் என்னென்ன காரியம் செய்யக்கூடாது, அப்பதான் அவன் நீதிமானா இருப்பான்னு சொல்லி அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல. நீதிமான்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நான் நீதிமான்னு சொல்ல முடியாது. ஆமேன். அப்போ நீதிமான் யாரு, அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி ஒரு சில பேசேஜ் மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. எசேக்கியல் 18ஆம் அதிகாரம், எசேக்கியல் 18ஆம் அதிகாரத்தை நேராக திருப்பிக்கோங்க. 5வது வசனம்லேருந்து படிங்க. ஏன்னா அதெல்லாம் மேல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், டைம் இல்ல, சுருக்கமா சொல்றேன், படிங்க. ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து. நீதிமானா இருக்கணும்னா என்ன செய்யணுமா? நியாயத்தையும் நீதியும் செய்யணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நியாயமா இருக்கணும், அநியாயமா இருக்கக்கூடாது. நியாயத்தையும் நீதியும் செய்யணும். அடுத்தது, மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பான் ஆகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பாயிண்ட்ங்க சொல்றாருன்னா 16 பாயிண்ட் சொல்றார். எத்தனை பாயிண்ட்ங்க? 16 பாயிண்ட் சொல்றார். ஆமென். அவன் நீதிமானா இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்யணும். மலைகளின் மேல் சாப்பிடாமலும், மலைகளின் மேல் எல்லாம் என்ன இருக்கு? கோவில்கள் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போய் என்ன செய்யக்கூடாதான்? சாப்பிடக்கூடாது. அடுத்தது, நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்காமலும், நம்முடைய கண்களை என்ன செய்யக்கூடாது? அசையாமல், நடக்க மாட்டாமல், சுமக்கப்படுகிற காரியங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்க கூடாது. அப்புறம் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும், அப்படின்னா தாவடவன் தன் சொந்த மனைவியை பார்க்க வேண்டும், அடுத்த பெண்ணை என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்த, தூர ஸ்திரீயோட சேராமலும், பெண்கள் விளக்கமா இருக்கிற நாட்கள்ல அவங்க என்ன செய்யக்கூடாதான்? சேரக்கூடாது. அடுத்தது, ஒருவனையும் ஒடுக்காமலும். இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க, முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருவரையும் ஒடுக்காமலும். அடுத்தது, கொள்ளையிடாமலும், திருடக்கூடாது, அபகரிக்க கூடாது. அடுத்தது, கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து. யாராவது நம்ம இடத்துல கடன் வாங்கியிருந்தா, அவங்க அடமானம் வாங்கி வச்சிருந்தாலும் அதை என்ன செய்யணும்? திரும்ப கொடுத்துடணும். கடன் வாங்கினாலும் திரும்ப என்ன செய்யணும்? கொடுத்துடணும். எதையும் நம்ம வாங்கி வச்சுக்க கூடாது. இன்னைக்கெல்லாம் அப்படிதான் பண்றாங்க இல்லையா? நிறைய பொருளை வாங்கிட்டு கடன் கொடுக்குறாங்க. கடன் அவங்களால திருப்ப கொடுக்க முடியலன்னா என்ன செய்யறாங்க? அந்த பொருட்களை வைத்து கொள்ளுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. கடனை வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு. ஆமே, நம்மளே பெட்டிக்குள்ள வச்சு டப்பாவை திறந்து தின்னுட்டு இருக்க கூடாது. என்ன செய்யணும்? பசித்தவனுக்கு பங்கிட்டு கொடுத்து. ஆமேன். அதாவது ஆகாரம் கொடுக்கணும். ஏழை எளியவருக்கு என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கணும். ஆமேன். நம்முடைய சர்ச்சில் உணவு கொடுக்குறோம் இல்லையா? நமக்கு மிஞ்சி போய் கொடுக்கல, நம்முடைய இல்லாமையில் இருந்தும் தான் என்ன செய்கிறோம்? நம்ம அந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். ஆகவே அந்த மாதிரியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதெல்லாம் நீதிமான்களுக்குரிய அடையாளம்.
அடுத்த வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து. இன்னைக்கு நம்ம ஆயிரக்கணக்கில் வஸ்திரம் வாங்கி போட்டு யாருக்கு எந்த வஸ்திரமும் கொடுக்காம இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமேன். ஆக தேவ பிள்ளையோ எல்லாம் பணக்காரங்களாம் கோடிக்கணக்கில் ட்ரெஸ் போடுறாங்க, லட்சக்கணக்கில் ட்ரெஸ் போடுறாங்க, ஆயிரக்கணக்கில். அப்போ ஏழை எளியவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்கணும். பழசப்பட்டு கிழிஞ்சு போனது ஆகாத கொடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நல்லதாக வாங்கி கொடுக்கணும். ராமேன்னு சொல்லுங்க. கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்தோம். ஆக நிறைய உதவி செய்தீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு நீதிமான்களாக உங்களை மாற்றி கொண்டிருக்கிறது. ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது வட்டிக்கு கொடாமலும். இன்னைக்கு என்ன செய்யறான்? பணம் வேணும்னாலே 2 ரூபாயா 5 ரூபா வட்டியா 10 ரூபா வட்டியான்றாங்க. அந்த மாதிரி வட்டிக்கு கொடாமலும், பொலிசை வாங்காமலும்னா லஞ்சம் வாங்காம, கமிஷன் வாங்காம, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பொலிசை வாங்காமலும் இருந்து இந்த வேலையை செஞ்சு முடிச்சு தரேன், எனக்கு எவ்வளோ கொடுப்ப அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதான்? பேசக்கூடாது. அடுத்தது மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து, மனிதர்களுக்குள்ள பிரச்சனைகளை உண்மையா தீர்த்து, எது நியாயம் எது உண்மைன்னு சொல்லி கேட்டு விசாரித்து தீர்ப்பளிக்கணும். அடுத்தது என் கட்டளைகளின்படி நடந்து, ஆண்டுடைய வார்த்தையை கடைப்பிடிச்சு கேட்டு அதன்படி நடக்கணும். அப்புறம் என் நீதி நியாயங்களை கை கொண்டு, கடைசியா சொல்றாரு பாருங்க, உண்மையாயிருப்பானாகில். யாருங்க? உண்மையா இருக்கணும். எல்லா பக்கத்திலும் உண்மையா இருக்கணும். போற வர இடத்துல உண்மையா, கை சுத்தம், கால் சுத்தம், வாய் சுத்தம், கண்கள் சுத்தம், எல்லாம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு உண்மைனா இல்லை, உண்மைனா என்னன்னு கேட்குறாங்க ஜனங்கள். ஆமென். அந்த மாதிரி இருக்க உண்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரி. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தவனுக்கு ஆண்டவர் 10 பட்டணத்தை கொடுத்தார். நீ 10 பட்டணத்துக்கு அதிகாரியா இருந்தார் பாரு. அவன் யோசிச்சே பார்க்கல. அந்த கொஞ்சம் உண்மைக்கு தான் எத்தனை கிடைச்சதுங்க? 10 பட்டணம். உண்மை இல்லாதவனுக்கு என்ன செஞ்சாரு? உள்ளதையும் புடுங்கி அவனை தூக்கி எங்க போடுன்ட்டாரு? அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல போடுன்ட்டாரு. அப்போ எல்லாத்துலயும் என்ன இருக்கணுங்க? உண்மை இருக்கு. வேலையில உண்மை, பேச்சில் உண்மை, செயல்களில் உண்மை, குடும்பத்தில் உண்மை. கடைசியாக தான் சொல்றார், உண்மை உள்ளவன் எவனோ அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது அவன் மேல ஆண்டவர் எப்படி இருப்பாரு? கண்ணோக்கமாய் கண்ணும் கருத்துமா இருந்து இவனை உயர்த்தணுண்டான்னு சந்தர்ப்பம் பார்த்துட்டே இருப்பார், உயர்த்திடுவார். அல்லேலூயா. யோசேப்பு நீதிமான், அவனை பார்த்துட்டே இருந்தார் ஆண்டவர். என்னாச்சுங்க? ஒரு நாள்ல உயர்த்திட்டார். அல்லேலூயா. உயர்த்தினவர் அவனை கீழே இறக்கவே இல்லை, என்றென்றைக்கும் அந்த சிங்காசனத்துல உயர்ந்திருக்க செய்தார். அல்லேலூயா. அதே போல தாவீது ஒரு நீதிமான். அந்த தாவீது ஆண்டவர் பார்த்தாரு, உயர்த்திட்டாரு. கரவலாடுகளின் பின்பதாக சென்று கொண்டிருந்த தாவீது ஆண்டவர் உயர்த்தி என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க வைத்தார். அதை போல நீதிமான்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து அவர்களை உயர்வான இடத்து கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் நீதிமான்களாய் இருந்தால் நிச்சயமாக உயர்வு உண்டு என்பதை சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல வசனங்களுக்காக நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென்.